செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் நான் உனக்கு காவலாக நிற்க வேண்டிய நேரம் என்ன? அப்பன் சொல்கின்றாய், நீதானே எந்த நாளும் எனக்கு காவலாக நிற்கின்றாய், நீ எனக்கு காவலாக நிற்கின்றாய் என்கின்ற தைரியத்தில்தான் நான் இங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ என்னவோ இன்றுதான் எனக்கு காவலாக இருப்பதாக பேசுகின்றாயே என்று. என் குழந்தையே, நீ சொல்வது வேண்டும் என்று எனக்கு புரிகின்றது என் தங்கமே. ஆனால் உனக்கு என்ன நடக்கிறது? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த அப்பன் நான் நன்கு அறிவேன். எந்நாளும் உனக்கு நான் காவலாக இருப்பது உண்மைதான். ஆனால் இன்று சற்றும் நீ அதிகமாகவே நான் உன் இல்லத்தின் வாசலில் நிற்க வேண்டியது என்னுடைய கடமையாக மாறியிருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து விடுவது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நான் உன் இல்லத்தின் வாசலுக்கு காவலுக்கு இல்லாத பொழுது யார் அங்கே காவலுக்கு நிற்பார்கள் தெரியுமா? நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் நானாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய இஷ்ட தெய்வம் அங்கு நிற்பார்கள். அப்படி இல்லை, உன்னுடைய குலதெய்வம் இல்லாத பட்சத்தில் உன் குலதெய்வம் யாரேனும் காவலுக்கு நிற்பார்கள். அதனால் உன் எப்பொழுதும் பொறுமையாக இரு. ஏதாவது ஒரு தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருந்து கொண்டு இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இவர் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று இந்த அப்பன் யார் நின்றாலும் அவர்களோடு உடன் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த அப்பன் எதற்காக வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, உன் அப்பன் நான் உனக்கு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கண் முன்னால் வந்து நான் நிற்க வேண்டிய பல சூழ்நிலைகள் இங்கு ஏராளமாக இருக்கிறது. நரகத்தில் இருந்து ஒரு ஆத்மாவானது தப்பித்து வரப்போகிறது. என் குழந்தையே, இந்த செய்தியினை இந்த அப்பன் நான் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டேன். அதுவும் உனக்கு நெருங்கிய தோழியாகவும் இருந்தவர்களுடைய ஆத்மா என்பதுதான் இங்கு கவனத்தில் வேண்டிய விஷயம். நரகத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து தப்பித்து உன் இல்லத்தை தேடி வர நினைக்கின்றார்கள். அப்படியானால் நன்றாக யோசித்து பார். இது யாராக இருக்க முடியும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இத்தனை நாளும் இத்தனை வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்பதனை, என்னவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. என் தங்கமே, இப்பொழுது அப்பன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயமானது நீ முழு கவனத்தோடு தேடி கேட்க வேண்டும். ஏதோ அப்பன் சொல்கிறார் என்று சென்று விடாதே என் பிள்ளையே. இந்த ஆத்மாவானது இந்த நல்ல நாட்களில் வரலாம். இப்பொழுது அமாவாசை நாட்களிலும் இந்த சஷ்டி நாட்களிலும் தினத்திலும் அது உன்னை தேடி வரலாம். அல்லாத போது மற்ற நேரத்தில் அந்த ஆத்மாவானது வழிபடுவது உனக்கு நல்ல நாட்கள் வரலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல், சம்பந்தமே இல்லாத ஒரு நாளில் அவர்கள் இங்கு வர வேண்டும் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கான காரணத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு நாள் அவர் இங்கு வர துடிக்கிறார். அவர்கள் தெரியும், நரகத்தில்தான் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றோமே.
அந்த ஆத்மாக்களுக்கு இந்த பூலோகம் ஏற்றது கிடையாது என்று. அந்த ஆத்மா இங்கு ஒருபோதும் நிம்மதியாக தங்கி இருக்க முடியாது. ஆனால் இவர்கள் நம் இருப்பது நரகம்தானே. இதைவிட பெரிய நரகமா இந்த பூமியில் நாமும் பார்த்து விடலாம் இவர்களை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப தயாராகிவிட்டார்கள். எதற்கேனும் துணியால கூட மனதில் இரக்கமில்லாத ஒரு மனிதர். என்ன நடந்தாலும் நமக்கு இவர்கள் நெருங்கிய தோழனாக தோழியாக இருந்தவர்தானே என்று சொல்லி உன் மீது இரக்கம் ஒருபோதும் இவருக்கு வந்தது கிடையாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னை சுற்றி கவனத்தில் கொண்டு வேண்டும் என்று உனக்கு வாழ்க்கையில் பல இன்னல்களை பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்க ஒருவர்தான் இவர். இவரை பேசுவது என்னவோ நல்ல நட்போடு பேசுவது போலத்தான் பேசிக்கொண்டிருப்பது. ஆனால் மனதில் எந்த ஒரு எண்ணமும் நல்ல எண்ணமாக இருப்பது கிடையாது. உன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே அவர்களை பற்றி நீ புரிந்து கொள்ள முடிகின்ற அளவிற்கு மோசமானவர்கள் என்று உன்னை பார்க்கின்ற பார்வையிலேயே உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். இவர்களுடைய மனதில் நம்மை பற்றி எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் தெளிவாக இல்லை என்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த உலகத்தை விட்டு அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. எவ்வளவுதான் நமக்கு வேண்டுதல்களாக இருந்தாலும் ஒருபோதும் நாம் இவர்களை இந்த வாழ்க்கையில் விட்டு விலகி சென்றதே இந்த வாழ்க்கையை விட்டு இவர்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. எப்பொழுதும் இவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் காலத்தின் வசம் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய தருணத்திற்கு இருக்கின்றார்கள். இங்கு நீண்ட காலம் வாழ முடியாத நிலையில் கெட்ட எண்ணம் கொண்டவர் எப்படி இந்த காலம் இங்கு வாழ முடியும்? மனதில் எப்பொழுதும் நல்லதை நினைப்பது கிடையாது. நம்மை தவிர யாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தட்டி பறித்து அடுத்தவர்கள் நடக்க நல்ல விஷயத்தை கண்டு பொறாமைப்படுவது என்று இப்பொழுது இந்த வாழ்க்கை இவர்களுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை அடுத்தவருடையதை எப்பொழுதும் பறித்து அடுத்தவர்களின் வாழ்க்கையை பறித்து பொறாமை கண்டு எந்த அளவிற்குமே முடியாது. அடுத்தவர் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்து இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் எப்படி நன்மைகளாக மாற முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன நினைக்கின்றேன், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு சொல்ல வருவது என்னவென்று புரிகின்றதா என் குழந்தையே? இது போன்ற எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களோடு சுற்றி ஒருவர் நரகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களின் வருகை எப்பொழுதும் சற்று பயமுறுத்தும் விதமாகத்தானே இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் ஒரு ஆத்மா, அதுவும் நல்ல ஆத்மா, இல்லை தீய ஆத்மா. சொர்க்கத்திலிருந்து வருகின்றவர்கள்தான் நல்ல ஆத்மா, புண்ணியம் ஆத்மா. நரகத்திலிருந்து வருகின்றவர் எந்த இடத்தில் ஏற்றவர்கள் அல்ல. இவர்களால் ஒருவரை கெடுதல் மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர ஒருபோதும் நல்ல விஷயத்தை நடத்த முடியாது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவானது இந்த நாளில் எப்படி அங்கு தப்பிக்க முடியும் என்று தானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே. அது முடியும். எப்படி தெரியுமா? அவர்களின் துன்பத்தை அனுபவிப்பதாக சொல்லி என்றும் அந்த நேரம் அவர்கள் அங்கிருந்து வருவதற்கு அனுமதி கிடையாது. அனுமதி வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிபந்தனை நீ அப்படியே இந்த உலகத்தை விட்டு இனி ஆத்மா நிலையில் கூட இல்லாமல் சென்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
இதுவரையிலும் செய்த புண்ணியங்கள் சில இருந்தும் நரகத்தில் உன்னை சொர்க்கத்திற்கு மாற்றுவதற்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மீண்டும் பழைய நிலைக்கே திரும்பி வந்து உன்னை பாவம் அதிகரித்து விடும் என்று சொன்னால் இதற்கெல்லாம் சரி என்று சொல்லிவிட்டு அங்கே சொல்ல நினைக்கின்ற அந்த ஆத்மா அங்கிருந்து வெளியேறும். அப்படிப்பட்ட இந்த ஆத்மாதான் இப்பொழுது இத்தனை விஷயங்களையும் ஆக்ரோஷமாக எத்தனையோ விதமான எண்ணங்களோடு உன்னை அழிக்க வேண்டி அங்கு இருக்கின்றது. அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடக்கின்ற குழப்பத்தில் உன்னுடைய இஷ்ட தெய்வம் எத்தனை தெய்வம் நின்றாலும் இன்று இந்த அப்பனுடைய ஆட்டம் அங்கு பார்க்க வேண்டியதல்ல. அந்த ஆட்டம் வருகின்றது. அதனால் அப்பன் இன்று உனக்கு காவலாக நிற்கத்தான் போகின்றேன். என் குழந்தையே, இப்பொழுது காலத்திற்கு இனிமேல் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்காதபடி, காலத்திற்கு இனிமேல் உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடிக்கு ஒரு பேரிடியை இன்று நான் இந்த ஆத்மா தலையில் இறக்கப் போகின்றேன். இனிமேல் இந்த ஆத்மா இங்கு தங்க முடியாது. இந்த நரகத்திற்கு செல்ல முடியாது. சுற்றி திரிய போகின்றது. எந்த நிலைக்கும் இல்லாத ஒரு நிலை அவருக்கு கிடைத்துதான் இப்பொழுது செய்த தவறை எல்லாம் உணர்ந்தால் இப்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து மீண்டும் நரகத்தை நோக்கி அனுப்பி வைக்கலாம். ஆனால் அதற்கு தயங்கி கொண்டு அந்த ஆத்மா இது வெள்ளம், அப்படி ஒரு தகுதி இருந்தால்தான் இது உன்னை அழிக்க இந்த நேரத்தில் வந்திருக்காது. சரி, இப்பொழுது என் பிள்ளை, ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அப்பன் அவர்கள் என்னுடைய தோழனே தோழியோ என்று நெருங்கி பழகியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எதற்காக என்னை அழிக்க நினைக்கின்றார்கள் நீ சொல்லுகின்றாயே என்று யோசிக்கின்றாயல்லவா? அவர்கள் எண்ணம் என்ன தெரியுமா? இவர்கள் இருக்கிறார்கள், நாம் வாழவில்லையோ? இவர்கள் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறது, நமக்கு நடக்கவில்லையே. நாமும் வாழ வேண்டும். நாமும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும், அல்லது இவர்களை அழிக்க வேண்டும். அவர்களால் வாழ முடியாது என்பது உறுதியானதாக எப்படியாக உன்னை அழித்து அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, மனிதர்களாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களை அவர்களிடத்தில் நம்மால் பேசி பேசி அவர்கள் மனதில் கரைத்து நம் வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த ஆத்மாவிடம் எப்படி நீ பேசுவாய்? உன் நிலை எப்படி உணர்ந்திடுவாய்? அப்படி உணர்ந்திடும் பொழுது இவர்கள் புரிவது போன்றது கிடையாது. ஏனென்றால் இது தீய ஆத்மா. அதனால் இந்த நிலை உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பது தெரிந்து எல்லாவற்றிற்கும் தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். உன்னோடு நான் இருக்கின்றேன். இந்த நேரம் இனி உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இந்த அப்பன் உருவாக்கி தருவது போல இன்று இந்த ஆத்மா நிலை மாறும் இப்பொழுது. அதனால் அப்பன் இன்று காவலுக்கு நிற்கின்றான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். குறிப்பாக இன்று இந்த நல்ல நாளில். அதனால் இந்த ஆத்மா எப்படியாவது இங்கு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றது. ஏற்கனவே இங்கு நல்ல நாளில் பைரவர், கந்த பெருமான் போன்ற சில தெய்வத்தின் காவலுக்கு வருகின்ற போது இது நடக்கப் போகிறது என்பதால் அத்தனை பேரும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நிற்கப் போவது உறுதியான விஷயமாக மாறிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை நீ நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நீ உனக்கு தர வேண்டியது இந்த அப்பன் உனக்கு எப்பொழுதும் காவலாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு காப்பாற்றி கொடுக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. இனி எதற்கும் கலங்காதே, எந்த சூழ்நிலையிலும் பதற்றம் அடையாதே. எப்பேற்பட்டவராயினும் இந்த அப்பன்
தாண்டித்தான் உன்னை தொட முடியும். அதற்கான வாய்ப்புகளை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். இந்த அப்பன் நாட்டத்தை ஒரு முறை கண்டுவிட்டார்களேனால் இனி ஒரு நொடி கூட உன் இல்லத்தை தேடி வர இவர்கள் யோசிக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு தருவது, நான் இருந்து உனக்கு நடத்துவது எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளே கொடுக்கட்டும். என்றும் என்றென்றும் இந்த அப்பன் நான் இருக்கும் வரை எந்த தீமைகளும் முன்னை நெருங்காது, எந்த நன்மைகளும் முன்னை விட்டு விலகாது. இது என் குழந்தையானது உனக்கு புரிந்து விடுகின்றதல்லவா? அப்பன் நீ சொல்வது உண்மைதான் என்று எனக்கு நீ பதிவிட்டு சொல். அப்பன் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் குழந்தையின் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த அப்பன் இன்று உன் வாசலுக்கு காவலுக்கு நிற்பதை நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் நிச்சயமாக உணர்ந்து விடுவேன். என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.